நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இவர் தாங்க நந்தகோபர். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கார் இல்லையா? நிறைய தான தர்மங்கள் செய்வாராம். யசோதா அம்மா கேட்கவே வேணாம். விளக்கு போல அழகானவ அப்படிங்கும்போது என்னோட தோழி தீபிகா போன வருஷம் கொடுத்த இந்த விளக்கு தான் எனக்கு கண்ணுக்கு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அவங்களே கையால் பண்ணது. பலதேவர் காலில் சலங்கை போட்டுட்டு இருப்பாராம். இப்படிலாம் ஆண்டாள் வர்ணித்து தன்னுடைய மச்சினர் மாமனார் மாமியாரெல்லாம் காக்கா பிடிக்கக்கூடிய காட்சி தான். 16 17 பாசுரம் 2 பாசுரத்தையும் நிறைவு பண்ணிட்டேன். வில்வமும் சிவபெருமானுக்கு இன்றைக்கி சாத்தியாச்சு. கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. சமையல் வேலைகள் ரொம்ப ஜரூராக நடந்துட்டு இருந்தது. எல்லா வேலையும் பரபரப்பாக தான் போணுது. 2 ஷூட் எடுக்க முடிஞ்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி நாள் போணுது. சூப்பரான சமையல். முள்ளங்கி சாம்பார் மணக்க மணக்க நானே சொல்லிக்கிறேன்னு இல்லை, உண்மையிலே டேஸ்டியாக இருந்தது. கோவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தேன், பார்க்க கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. தயிர் கொத்தவரங்காய் தேங்காய் போட்டு ஒரு கறி பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி சமையல். ரொம்பவே திவ்யமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கிட்டேன். அலங்காரம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. பூக்கள்லாம் வந்து சேர்ந்தது வாசினி பாப்பாவுக்கு பௌர்ணமி பூஜைக்காக. செண்பக மலர்கள் கொடுத்து விடு அப்படின்னு பூக்கடை தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நாளைக்கு ஜனனி ஜெகத்காரிணி எடுக்கணும். அப்புறம் 1008 சகஸ்ரநாமாவளி படிக்கிறதுக்கான பூக்களும் நல்லபடியாக வந்து சேர்ந்துருந்தது. முதல் முறையாக தாழம்பூ இந்த தடவை தான் சூடிக்க போகிறா வாசினின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தாழம்பூ வச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. மாலைகள் அரளியில் கொஞ்சம் திண்டு கம்மியாக மெலிசா போடு, தோள்பட்டை வலிக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மல்லி இந்த குருவி வேர்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது. அந்த வேர் வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்படி மாலைகள் வந்திருந்தது. சிம்பிளாக 3 அகல் மட்டும் ஏற்றி இன்றைக்கி தீபம் வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணணும் இல்லையா? அதனால் சாஸ்திரத்துக்கு இன்றைக்கி ஏற்றி வச்சுருந்தேன். புள்ளதாச்சி பொண்ணு என்னோட வளர்ப்பு மகன் விஜய், அவனோட ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருக்கா. அவளுக்கு பாயசம் வேணும்னு கேட்டான்ட்டு இன்றைக்கி நான் சேமியா பாயசமும் கொண்டக்கடலை சுண்டலும் செஞ்சு வாசினிக்கும் நேவேத்தியம் பண்ணி அவளுக்கும் கொடுத்து விட்டாச்சு. வாசினி சூப்பரான அலங்காரத்தில் கற்பகாம்பாள், மயிலை கற்பகாம்பாள் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரில் வச்சு கொஞ்சம் தூக்கலாக கட்டியிருக்கிற மாதிரி இன்றைக்கி அலங்காரம். ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தா. கிஷோர் அவங்க அம்மாவோட இன்றைக்கி வந்திருந்தான். மாதம் பௌர்ணமிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் இன்றைக்கி புது வரவாக தீபக் திருமுல்லை வாயிலிருந்து வந்திருந்ததும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நன்றி.